தில்லை நடராஜர் கோவில் பற்றி தெரியுமா? தில்லை மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததால் இத்தலம் தில்லை என்றும், ஞானம் நிலைபெற்ற இடம் என்பதால் சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் உடுக்கை, நெருப்பு, அபயமுத்திரை மற்றும் முயலகன் என்ற அசுரனை மிதித்த கோலத்துடன் ஆனந்த தாண்டவம் ஆடும் உலகப் புகழ்பெற்ற தலம் இது. மகாவிஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராகவும், புலிக்கால் கொண்ட வியாக்ரபாத முனிவராகவும் சிவபெருமானின் இந்த திருநடனத்தைக் காண இத்தலத்தில் தவம் இருந்து பேறு பெற்றனர். இக்கோவிலின் மிக முக்கியச் சிறப்பு சிதம்பர ரகசியம். மூலவர் நடராஜருக்கு அருகில் ஒரு சிறு வாசல் இருக்கும். அங்கு திரை விலக்கப்படும்போது உருவம் ஏதுமின்றி தங்கத்தாலான வில்வ மாலை மட்டுமே தொங்கவிடப்பட்டிருக்கும். இறைவன் இங்கே எங்கும் நிறைந்திருக்கும் ஆகாயமாக, அதாவது வெறுமையாக, இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. இக்கோவில் மனித உடலை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. தங்கக்கூரை. பொன்னம்பலத்தின் கூரையில் 21,600 தங்க ஓடுகள் வேயப்பட்டுள்ளன. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஆணிகள். இந்த ஓடுகளைப் பொருத்த 72,000 ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது மனித உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 9 கலசங்கள். கூரையின் மீதுள்ள 9 கலசங்கள் நவத்துவாரங்களைக் குறிக்கின்றன. சிவன் நடனமாடும் 5 சபைகளில் இது பொன்னம்பலம், கனகசபை ஆகும். மற்ற கோவில்களில் சிவபெருமான் லிங்க வடிவில் முதன்மையாக இருப்பார். ஆனால் இங்கே அவர் உருவத் திருமேனியாக, நடராஜராக அருள் பாலிக்கிறார். நவீன அறிவியல் அறிஞர்கள் வியக்கும் வண்ணம் புவியீர்ப்பு மையத்தின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அடிப்படையில் நடராஜரின் கால் பெருவிரல் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனாலேயே சுவிட்சர்லாந்தில் உள்ள செர்ன் அணு ஆராய்ச்சி மையம் வாசலில் நடராஜர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. மார்கழி ஆருத்ரா தரிசனமும் ஆணித் திருமஞ்சனமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். தில்லையில் நடராஜரை தரிசித்தால் முக்தி என்பது இந்து தர்மத்தின் ஆணிவேராக இருக்கும் நம்பிக்கையாகும். ஓம் நமசிவாய.